தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் பூராக இந்த வாரத்தின் முதல் நாள், ஒரு புதிய வாரம், புதிய நாள், புதிய காலை பொழுதிலே உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம் தெய்வமே. புது காலத்தினுடைய 11ஆம் வாரம், இன்றைய நாளிலே திரு அவையின் பெரும் தூண்களாகிய புனித பேதுரு பவுலனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். நமது திரு அவையின் தலைவராகிய திருத்தந்தையின் தினத்தை என்று நினைவு கூறுகிறோம். தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அருகில் எவ்வாறு அந்த இரு தூண்களையும் உருவாக்கினீரோ, உம்மை அவர்கள் சந்தித்ததன் வழியாக, உம்மோடு ஒரு ஆழமான உறவை அவர்கள் மேற்கொண்டதன் வழியாக ஒரு புதிய வாழ்வை அவர்களுக்குள்ளே கொடுத்தீர். தெய்வமே, உம்மை மறுதலித்த பேதுரு ஒரு தடவை அல்ல, 3 தடவைகள், அத்தனை காரியங்களிலும் முன்னின்ற பேதுரு உம்மை மறுதலித்தார். இருப்பினும் நீர் அவரை மீண்டுமாக சந்தித்து, ஏனைய சீடர்களுடைய என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டீரே. அதுபோல தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் தினமும் கேட்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறாயா? உன்னுடைய பெற்றோரை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகளை விட என்னை அன்பு செய்கிறாயா? உன்னுடைய சகபாடிகளை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கேட்கிறேன். தமஸ்கு நகர் நோக்கி பயணித்த பவுலினுடைய வாழ்வில் ஒரு மனமாற்றத்தை கொடுத்த தெய்வமே, எங்கள் வாழ்விலும் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கிறேன். நாங்களும் இன்றைய நாளில் உமக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ நமக்கு அருள் தாரும் தெய்வமே. ஆமேன்.